ஓகே. எல்லாருக்கும் சவுண்ட் எல்லாருக்கும் சவுண்ட் கிளியரா? பேசுற கிளியரா கேக்குதா? வீடியோ எல்லாம் சரியா? வீடியோ எல்லாம் ஓகேயா? எல்லாம் ஓகே தானே? சவுண்ட் கிளியரா? சவுண்ட் எப்படி நேத்து நேத்து விட கிளியரா இல்லாட்டி நேத்து மாதிரியே தானோ? சரி, அப்ப நாங்க நேத்து கிளியரனா? ஓகே. அப்ப எல்லாரும் ஜாயின் ஆயிட்டு தானே? இன்சாஃப், இஸ்மா, ஹசன், நுஸ்ரான், பரணி. ஓகே. சரி, அப்ப நாங்க நேத்து அவ்வளோண்டு சொல்லி படிக்கல. நாங்க ஒரு பிளானிங் ஒன்று தான் செஞ்சது. உங்களுக்கு ஒரு வேலையை உண்டு தந்து. அப்ப ஒருத்தர் ரெண்டு பேரு தான் அந்த ஒர்க் செஞ்சு போட்டது. நான் என்னதானே ஒரு வேலையை ஒன்று என்ன செஞ்சு போட்டு கொண்டு போடுவோம்னு சொல்லி. என்ன வேலை? கிரேட் 10 சொல்லி என்ன கிரேட் 10 சொல்லி போட்டு உயிரியல், இரசாயனவியல், பௌதிகவியல் சொல்லி போட்டு என்ன அப்ப போர்டை இன்னும் கொஞ்சம் கிட்ட வாக்கினால் நல்ல மாய்க்குமே. சரி, போதுமே. ரைட். அப்ப அந்த ஒர்க் வந்து எத்தனை பேர் நான் செஞ்சது? அப்ப எனக்கு இப்ப இதுல அனுப்பிக்கிற இது வந்து இப்படிதான் செய்ய சொன்னதுன்னா இப்ப பரணி அனுப்பிக்கிறது இது எனக்கு. ரைட். அப்ப உங்களுக்கு இப்படி நான் செய்ய சொல்லி சொன்னேன். சரியா? அப்ப எத்தனை பேர் செஞ்சுக்கிறோம் தெரியும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னா எழுதி அனுப்ப சொல்லி சொல்லியிருந்து உயிரியல், இரசாயனவியல், பௌதிகவியல் என்று சொல்லி போட்டு. ரைட். எல்லாரும் ஸ்கிரீன் காட்டுது தானே? அதுல கட்டாயம் நீங்க நம்பர் மார்க் பண்ணிக்கொள்ளணும். 1 2 3 போட்டு இல்ல. ரைட். நீங்க யூனிட் இது பிரகட்டுக்குள்ள போட்டிக்கிறதா நான் அந்த 1 2 3 அல்ல, இப்படி 1 2 3 முன்னுக்கும் போட்டுக்கொள்ளணும். அப்ப எங்களுக்கு தலையில ஒரு ஐடியா உண்டிக்கிற எத்தனை பாடமா நீக்கிற உயிரியல் சம்பந்தமா பாருங்க. அப்ப உயிரியல் சம்பந்தமா எங்களுக்கு 3 6 பாடம் நீக்கிறேனா? 6 பாடம். அதே போல இரசாயனவியல் சம்பந்தமாக வந்து இன்னொரு 7 பாடம் மட்டும் ஈக்கிறேன். சரியா? அப்ப அதினே 13 வந்துட்டா பேலன்ஸ் 7 பாடமும் பௌதிகவியலுக்குரியது. சரியா? ரைட். சரியா கணக்கு போட்டிக்கிறது. ரைட். எப்படி நம்பர் போட்டோம்னா கிளியரா பார்த்து கொள்ளையிலும். இப்போ நம்பர் போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன சென்னை இருந்தது? ஓகே. இப்ப இது என்ன செய்யணும்டா, இப்ப இந்த எழுதினதை வந்து என்ன செய்யணும் என்றால் உங்களோட வீட்டுல நீங்க படிக்கிற இடம் ஒன்று இருந்தால் அங்க இருக்கக்கூடிய உங்களோட டேபிள்ல உங்களுக்கு என்ன செய்யணும்? செலோ டேப் போட்டு உங்களுக்கு அதை ஒட்டி கொள்றதுக்கு இயலும். இல்லாட்டி சுவர் ஒன்றுல சரி ஒட்டி கொள்ளணும். அப்ப அந்த வேலையை என்ன செய்யணும்? நீங்க அடுத்து செய்யணும். சரி, நீங்க எழுதியிருந்தா எழுதின பிறகு என்ன செய்யணும்? அதை வந்து உங்களோட வீட்டு ஷொஹர்லயோ நீங்க அடிக்கடி பார்த்து படுற ஒரு இடம் ஒன்றுல உங்களோட கதவுலையோ என்ன செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணி ஒட்டி வச்சு கொள்ளுறதுக்கு வேணும். சரியா? ரைட். அப்ப அதையும் செஞ்சுக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு என்ன ஒவ்வொரு பாடம் முடிய மீட்டர் செய்ய சொல்ல அது நல்ல ஹெல்ப்பா இருக்கும். அதை நான் சொல்றேன் அந்த டைம்ல. ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்? எந்த பாடத்துல இருந்து உங்களே தொடங்கணும்? இன்றைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேப்பர் ஒன்று செய்யவா இல்லாட்டி நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணோமா எப்படி? ஸ்கூல்ல எல்லாரும் 6வது பாடம் படிச்சுட்டா? அழகு 6. இல்ல சார், எங்களுக்கு 3வது பாடம் வரைக்கும் தான் படிப்பிச்சிருக்காங்க. 3வது பாடம் வரங்காட்டு. ம். ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் டைமுக்கு 6 பாடம் வருமே. உங்களோட வரும். ஸ்கூல்ல எடுக்கிற பேப்பர் என்றால் பிரச்சனை உண்டு இல்ல. ஆனால் வெளியில இருந்து எடுக்கிற பேப்பர் என்றால் என்ன வரும்?
6வது பாடம் அதெல்லாம் வரும். என்னன்னா மொத்தம் 20 பாடமே. அப்ப 3ஆல பிரிச்சென்றால் கிட்டத்தட்ட 7 மாதிரி வரும், 7 பாடம் மாதிரி. ரைட்? அப்ப 7 பாடத்துல ஃபுல்லா வராது, ஆனா கொஞ்சம் சரி வரும், வரையிலும் வராம போகும். ஆனா 6 பாடம் ஷூரா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு உரியது. சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு என்ன பாடம் படிப்போம்? எந்த பாடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா மண்டு பட்டுரு? முதலாவது பாடம் உங்களுக்கு தெரியும் என்ன? பயாலஜி. முதலாவது பாடம் என்ன? பயாலஜி. சரி, பாடத்துல பேரு உயிரின இரசாயன அடிப்படை. உயிரின் இரசாயன அடிப்படை. உயிரின் இரசாயன அடிப்படை. அதுல நாங்க என்ன படிக்கிறோம் என்றால், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள், விட்டமின்கள், கனியுப்புக்கள் என்ன, இதுகள் பத்தி படிக்கிறது தான் முதலாவது பாடம். சரியா? 2வது பாடம் என்ன? நேர்கோட்டு இயக்கம். எப்படி இடப்பெயர்ச்சி காண்றது, எப்படி தூரம் காண்றது, எப்படி வேகம் காணுறது, ஆர்மூடுகள் என்றால் என்ன, அமர்மூடுகள் என்றால் என்ன, வேக நேர வரைவு எப்படி வரைகிறது, இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரைகிறது, இந்த விஷயங்கள். ரைட்? இது 2வது பாடம். 3வது பாடம் என்ன? அணுக்களை பத்தின பாடம். ரைட்? அணுக்கள்ல வந்து இலத்திரன், புரோத்தன், நியூத்திரன், அணுவெண், திணிவெண், ஆவர்த்தன அட்டவணை, சேர்வைகளோட சூத்திரம் எழுதுறது. எனக்கு செல்லுங்க பார்க்கும், நீங்க மெக்னீசியம் குளோரைடு சூத்திரம் என்ன? மெக்னீசியம் குளோரைடு சூத்திரம் என்ன எழுத தெரியுமா? இப்ப நீரு கண்டால் நீங்க H2O சொல்றேன். சரியா? MgCl2. MgCl2 எப்படி சொன்னது? எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆன்சர் சரி, MgCl2. மெக்னீசியம் Mg, Magnesium Mg, chlorate Cl2. குளோரைட் என்று சொல்றதால குறிக்கிறது Cl, குளோரினால குறிக்கப்படுறது Cl. Cl2 அல்ல, Cl2 அல்ல, குளோரைட் என்றா Cl. ஒட்சைட் என்றால் அது என்ன? O2 அல்ல, என்ன? O மட்டும். ஒட்சைட் என்றால் அப்ப ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யணும்டா, சூத்திரம் எழுத சொல்லி இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சா, குளோரைட் என்றா Cl என்று சொல்லி தந்திக்கணும் உங்களுக்கு. மெக்னீசியம் என்றா Mg, இது தெரியும். அதுக்கு பிறகு மெக்னீசியத்துல அணு எண்ணத்தின 12, குளோரின் அணு எண்ணத்தின ஐதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன் என்று சொல்லி கொண்டு போகக்கொள்ள எத்தனாவதுக்கு வருமோ அதுதான் அணுவெண். அந்த 20 பாடமா எல்லாருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இவருக்கு இலத்திர நிலை அமைப்பு எழுதணும், வலுவளவை கண்டுபிடிக்கணும். அது பிறகு வலுவளவுகளை என்ன செய்யணும்? மாற்றி கொடுக்கணும். அப்ப Mg 1, இந்த 1 Mg கிடைக்கும், Clக்கு 2 கிடைக்கும். 1 வந்தால் போட தேவையில்லை. அப்படித்தான் என்ன செஞ்ச, MgCl2 வந்தது. சரியா? நான் சும்மா கேட்டு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் பாக்குறது. இதெல்லாம் நாங்க படிப்போம், நீங்க உங்களுக்கு தெரியாட்டி. அப்ப என்ன செய்வோம் நாங்க 2வது பாடத்திலையும் தொடங்குவோமா? நேர்கோட்டு இயக்கத்துல இருந்து நிறைய பேருக்கு அந்த இது பிரச்சனை இருக்குமே. ஓகே, அப்ப நாங்க படிக்க போற பாடம் வந்து நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் தெரியும் போடுங்க. நேர்கோட்டு இயக்கம் இதுதான் உங்களோட 10ஆம் வகுப்புட 2வது பாடம். சரியா? அப்ப இது உங்களுக்கு O-level எக்ஸாம்லயும் சரி, கிரேட் 10, கிரேட் 11 எல்லாத்துக்கும் வரப்போற பாடம்கள். சரியா? நீங்க கிரேட் 11 போன பிறகு உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்துல இருந்து கேள்விகள் வரும், O-level எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வரும். அதே போல உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லாத்துலயுமே கேள்விகள் வரக்கூடிய ஒன்று பாடம் தான் நேர்கோட்டு இயக்கம். அது அப்ப இந்த பாடத்துல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். சரியா? ஓகே.
எப்படி என்ன உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இதொண்டு ஈக்குறா, நான் சும்மா கேட்டு பாக்குறேன் நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பாடம் விளங்கி வச்சிருக்கிறேன். ஒரு வாகனம் ஒரு வாகனம் காரோ இல்லாட்டி லொரியோ ஒரு வாகனம் 40 ms-1 வேகத்தில் செல்கின்றதென்றால் இதிலிருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்றது? இதிலிருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன? 40 ms-1 ஸ்பீட்ல போகிற என்று சொல்றதிலிருந்து நீங்க விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன? சும்மா ட்ரை பண்ணுங்க, பிள்ளையானது பரவாயில்லை, பிள்ளையானதுக்கு ஒரு பரவாயில்லை, நீங்க ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 40 ms-1 வேகத்தில் செல்கின்றது என்றால் இது அர்த்தம் என்ன? அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன? அந்த வாகனம் என்ன? ஒரு வாகனம் உண்டு ம் 40 மீட்டர்/செகண்ட் -1 வேக கதியில செல்லுது. அதைத்தான் நானும் சொன்னது அதான். எனக்கு நீங்க செல்லணும், அதுல இருந்து என்ன நீங்க விலகிக் கொள்ற. நாங்க சும்மா இப்ப எங்களுக்கு ஒரு ஆள், இப்ப உங்களோட வீட்டுல சயின்ஸே படிக்காத ஒரு ஆள், சரியா, சயின்ஸே படிக்காத ஒரு ஆள், அவரை தெரிஞ்சது என்ன? டைமை பத்தி தெரியும், நேரத்தை பத்தி தெரியும், சரியா, தூரத்தை பத்தி தெரியும். அவருக்கு நீங்க எப்படியே இதை விளங்கப்படுத்த போற? சயின்ஸை பத்தி தெரியாத ஒரு ஆளுக்கும் விளங்குற மாதிரி செல்றா எப்படி செல்லணும்? என்ன நடக்குது இந்த வாகனம்? நேரம் செகண்ட்ல அளவிடப்படுது. சரி, 40 மீட்டர் இன்னும் எனக்கு பதில் வரல சரியான. இஸ்மா, இன்சாப், ஐசன், அரணி, வேற யாரு? பிரியந்தன் இந்தியக்கா ஜாயின் ஆயினது. 40 நுஸ்ரான் ட்ரை பண்ணுவோம். பிள்ளையானது பரவாயில்லை, நான் சொல்லிட்டேன் எவ்வளவு வேணுமென்றாலும் பிழை விடுங்கோ, எக்ஸாம்ல பிழை விட வேணாம், கிளாஸ்ல எவ்வளவு வேண்டாலும் பிழை விடுவோம். சொல்லுவோம் அதுதான். ஆமா, 40 மீட்டர் வந்து மாறாத நேரத்துல போகுது. சரி, அதைத்தானே நான் எழுதி வச்சிருக்கிறது. 40 ms அதே நீங்க ரிப்பீட் சொல்ற. எனக்கு சொல்லணும் உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன இதுல பாடம் விளங்கினாத்தான் 40 ms சமயத்துல போறா. நீங்க என்ன சொல்ற? என்ன தெரியுமா இது அர்த்தம்? நான் சொல்லவா? ஒரு வாகனத்துல ஸ்பீட் ஒன்று தந்திக்கிறென்றால் ஸ்பீட் அழகு ms-1 40 என்ற ஸ்பீட்ல போகுதென்றால் நீங்க இப்படி பைக்கை முறுகிக்கொண்டு போறதானே, பைக்கை முறுகிக்கொண்டு போச்சலைக்கு இல்லாட்டி கார்ல போச்சலைக்கு ஒரு ஸ்பீட் மீட்டர் ஒன்று ஈக்கும் தானே, எங்கட ஹெண்ட்ல கிட்ட ஈக்கும் தானே. அதுல 40 ms-1 காட்டுதென்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? 40 ms ஸ்பீட்ல போற என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வாகனத்துக்கு ஏலும் ஒரு செகண்ட்ல ஒரு செகண்டில் 40 மீட்டர் போகக்கூடியது. இதுதான் இதிலிருந்து நாங்க விளங்க வேண்டிய விஷயம். ரைட்? ஒரு விஷயம் இல்ல, பெரிய ஒன்றும் இல்ல, சிம்பிளா விளங்க எடுத்துக்கோங்க. ஒரு செகண்டில் 40 மீட்டர் போகக்கூடியது, இதுதான் இது நேரடி அர்த்தம். ஒரு செகண்ட்ல போற தூரத்தை தான் நான் என்ன சொல்றேன்? வேகம் என்று சொல்றேன். ஒரு செகண்ட்ல போற தூரம் இல்லாட்டி இடப்பேச்சு சொல்றது பொருத்தம். ஆனா பரவாயில்ல, ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஒரு செகண்டில் 40 மீட்டர் போகக்கூடியது இது அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட ஒரு சைக்கிள் ஒன்று ஈகிற, இந்த சைக்கிளுக்கு ஏலும் சைக்கிள் போகுதாம், சும்மா எடுப்போமே 25 ms-1. என்ன அர்த்தம் இதுல? இது அர்த்தம் என்ன? இப்பதான் சொல்லி தந்தது. இந்த சைக்கிளுக்கு ஏலும் என்ன? ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் போகும். ஒரு செகண்டில் எத்தனை மீட்டர் போத்து கேளும்? 25 மீட்டர். 25 மீட்டர் செல்லும். இதுதான் இதுல இருந்து நீங்க விளங்க எடுக்கணும். அப்ப எப்பயுமே ஸ்பீட் என்று சொல்றது, வேகம் என்று சொல்றது என்ன தெரியுமா? ஒரு செகண்ட்ல போத்துக்க வேண்டிய தூரம் தான் என்ன? ஒரு செகண்ட்ல போத்துக்க வேண்டிய தூரம் தான் என்ன?
ஸ்பீட், வேகம், இதெல்லாம் கதி, இதெல்லாம் இதைத்தான் செல்ல வருது. எனக்கு இப்ப உங்களுக்கு செல்லேலுமா இந்த வாகனம் இருக்கிறதானே, இந்த வாகனம் பெய்த்து நிக்குது, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது போத்துக்கு. இந்த வாகனம் இங்கிருந்து போத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது, சரியா? இந்த வாகனம் 3 செகண்ட்ல, எத்தனை செகண்ட்ல? 3 செகண்ட் பயணிச்சிருந்தால் எவ்வளவு தூரத்தை கடந்தீகும்? எவ்வளவு தூரம் பெய்தீகும்? 3 செகண்ட் பிரயாணம் செஞ்சிருந்தா 120 மீட்டர் செகண்ட் -1. தூரம் நான் கேட்கறது தூரம் அளக்குறது எதுல? மீட்டர்லயா, மீட்டர் செகண்ட் -1லயா? மீட்டர்ல. அப்ப மீட்டர்ல ஆன்சர் செல்லணும். என்ன ஆன்சர்? 120 மீட்டர். 120 மீட்டர். எப்படி சொன்னது? எல்லாருக்கும் விளங்கினா? எப்படி சொன்னது? ஈனதானே நான் சின்ன பிள்ளைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். என்னண்டு, இந்த வாகனத்துல ஸ்பீட தந்தண்டால், வேகத்தை தந்தண்டால், அதிலிருந்து உங்களுக்கு எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்களுக்கு எடுக்க வேண்டிய தகவல் என்ன? அது தந்திக்கிறது என்ன? 1 செகண்டில் போகக்கூடிய தூரத்தை தான் தந்திக்கிறது. அதை கண்டுபிடிச்சிட்டு இப்ப நீங்க. அப்ப உங்களுக்கு செல்லேலாவா 1 செகண்ட்ல தான் அது 40 மீட்டர் செல்லக்கூடியது என்றால், நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிற 3 செகண்டுக்கு பயணிச்சென்றால் அந்த வாகனம் அந்த ஸ்பீட்ல எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கும்? 1 செகண்ட்ல 40 மீட்டர் போற. அப்ப 3 செகண்ட் என்ன? 40 3 40 3 மடங்கு 120 மீட்டர் பெய்தேகும். விளங்குதா சொல்றது? அதே வேளை நான் சொல்றேன், ஒரு மோட்டார் பைக் ஸ்பீட் வந்து 25 ms-1 தந்திக்கிறேன். எத்தனை? 25 ms-1 தந்திக்கிறேன். எனக்கு முதலாவது சொல்லுங்க, 25 ms-1 என்ன? ஒரு ஆளுடைய ஸ்பீட் வந்து 25 ms-1, இது அர்த்தம் என்ன? ஒரு செகண்ட் தூரம். 1 செகண்ட்ல செல்ற தூரம் 25 மீட்டர் போகுது என்று அர்த்தம். இப்ப நீங்க சொல்லுவாகும், இந்த மோட்டார் பைக் சரியா, இந்த மோட்டார் பைக் 100 மீட்டர் போகிறதுக்கு 100 மீட்டர் செல்ல எவ்வளவு டைம் எடுக்கும்? 4 செகண்ட். 100 மீட்டர் போக 4 செகண்ட். 4 செகண்ட். இப்பதானே சயின்ஸ் படிக்க தொடங்குகிற. எப்படி கண்டுபிடிச்சது? 1 செகண்ட்ல 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் போகுதுன்னு சொன்னா 100 1 செகண்ட் 25 மீட்டர் செகண்ட் -1 போகல. 1 செகண்ட்ல 25 மீட்டர் தான் போகுது. மீட்டர் செகண்ட் -1 எப்படி போறது? 1 செகண்ட்ல 25 மீட்டர் தான் போகுது. சரியா? சரி, அப்படி என்றால் சொல்லுவோம் 100 செல்றதுக்கு 25ஆல பிரிக்கணும். அது போனதால 25ஆல பிரிக்கணும். ஏனென்றால் 1 செகண்டுக்கு 25 போகுது என்றால் இதுக்குள்ள எத்தனை 25 இருக்கிற? 4 25கள் இருக்கிற. ரைட்? அப்ப இவர் ஆரம்பத்துல இருந்து 1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் பேசியிருப்பாரு? 25 மீட்டர் பேசியிருப்பாரு. அடுத்த 1 செகண்ட்ல 2 செகண்ட் ஆகும்போது எத்தனை மீட்டர் பேசியிருப்பாரு? இன்னொரு 25 மீட்டர். சரியா? ரைட்? அடுத்த 1 செகண்டுக்கு 3 செகண்ட் ஆகும்போது இன்னொரு 25 மீட்டர். 4 செகண்ட் ஆசலைக்கு இன்னும் ஒரு 25 மீட்டர். இப்ப கூட்டினா எத்தனை வருது? 100 வருது தானே? அப்ப 4 செகண்ட் ஆகும்போது அவர் மொத்தமா எத்தனை பேசிப்பார்? ஆரம்பத்துல இருந்து 100 மீட்டர் சென்று இருப்பாரு. விளங்குதா இப்ப எப்படி காண்றேன்? இதுக்கெல்லாம் அப்படி ஓண்டு நிறைய இருந்து படிக்க தேவையில்லை. மனசாலையும் இப்ப செல்லக்கூடிய மாதிரி வந்தீங்க. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேனே, இதெல்லாம் நாங்க எழுதுவோம், பரவாயில்லை. சரியா? 10 ms-1 ஸ்பீட்ல ஒரு வாகனம் போகுது, ஒரு பொருள் போகுது. ஒரு பொருள் போற ஸ்பீட் என்ன? ms-1 போட்டா அது எதை குறிக்கிறது? ஸ்பீட குறிக்கிற, வேகம் இல்லாட்டி கதிய குறிக்கிற. சரி, போகுதாம். சரியா? 50 மீட்டர் போக எவ்வளவு டைம் எடுக்கும்?
5 5 செகண்ட். செகண்ட் எடுக்கும். 5 செகண்ட் எடுக்கும். ஏன் 1 செகண்டுக்கு தான்? அப்ப பாருங்க, இதுல என்ன விஷயம்? இவ்வளவு காலம் ஏன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ளத்துக்கு இயலாம இருந்த? ஏன் ஆன்சர் பண்ணிக்கொள்ளத்துக்கு உங்களுக்கு தெரியாம இருந்தென்றால், நீங்க இந்த 10 ms மைனஸ் என்னன்னு சொல்லி விளங்கெடுக்கல. இப்பதான் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு காலம் இந்த 10 ms மைனஸ் எழுதுறது எதை தெரியுமா? 1 செகண்ட் 25 1 செகண்ட்ல 10 மீட்டர் போக இயலும் என்று சொல்றது. அப்ப இப்ப உங்களுக்கு நான் எத்தனை மீட்டர் கேட்டாலும் செல்ல இயலும். ஏலாவா? ஏலும். 1 செகண்ட் தான் 10 மீட்டர் என்றால் 50 மீட்டர் போகணும் என்றால் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் போகுமே. அப்ப 50 மீட்டர் வரணும், எத்தனை செகண்ட் போகணும்? 5 செகண்ட் போனா தான் ஒவ்வொரு செகண்டுக்கும் 10. அப்ப 5 செகண்ட் ஆச்சலே எத்தனை வரும்? 50 மீட்டர் வரும். ஏன்னா சரி, 1000 மீட்டர் சாரி 20 செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகும் இந்த வாகனம் மொத்தமாக? 200 மீட்டர். 200 மீட்டர். எப்படி? 1 செகண்டுக்கு தான் 10 மீட்டர் போகும். அப்ப 20 செகண்ட் கண்டால் நேரம் எத்தனை மடங்கு ஆகுது? 20 மடங்கு ஆகுது. அப்ப தூரமும் என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி 20 மடங்கு ஆகும். அப்ப 10 20 மடங்கு எத்தனை? 200 மீட்டர். 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போகுதென்றால் எப்படி கண்டுபிடிச்சு 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போறண்டு? அவருடைய வேகத்தை வச்சு கண்டுபிடிச்சு. அதுல இருந்து நான் என்ன காண போறேன்டா, 1 செகண்ட் தானே 10 மீட்டர், எனக்கு இப்ப காணும் 20 செகண்டுக்கு. அப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 என்றால் 20 செகண்டுக்கு எத்தனை? 200 மீட்டர். சரியா? ஓகே. ஆனால் 2வது பாடம் தொடங்குறது வேகத்தில் இருந்தல்ல. எங்கிருந்து தொடங்கும்? தூரம் இடப்பெயர்ச்சியிலிருந்து தொடங்கும். நேர்கோட்டு இயக்கம் தொடங்குறது தூரம் இடப்பெயர்ச்சியில. எல்லாரும் ஹெடிங் போட்டுட்டா நேர்கோட்டு இயக்கம் இல்லையே? ஓம் சார். சரி, அதே கீழே நாங்க இந்த பாடத்துல படிக்க போற ஹெடிங்குகளை எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொன்றா படிப்போம். சரியா? முதலாவது தூரம் கமா இடப்பெயர்ச்சி. தூரம் கமா இடப்பெயர்ச்சி. 2வது அழைப்பு படிக்கிற, இதை படிச்சு முடிச்ச பிறகு கதி கமா வேகம். அதுக்கு பிறகு என்ன? ஆர்மூடுகள் கமா அமர்மூடுகள். எல்லாரும் கிளாஸ்ல நினைக்கிற இரவிலேனும் தெரியல. இன்சாப் இஸ்மா அல்சன் ரான் பரணி சிரியந்தன் சயோமி என்றது போன்ற மாடல் உண்டு. அது ஆல் ஒண்டே இல்ல. யாரு அந்த செட் பாக்ஸ்ல நேம போடுங்க. அந்த நேம் போட்டே ஜாயின் ஆகுங்க. மறுநாளும் கிளாஸ் ஜாயின் ஆகலைக்கு அதுல நேம் சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா உங்களோட அது சயோமி இதை நீ கிளிக் பண்ணி பார்த்தென்றால் உங்களுக்கு ரீநேம் பண்ணி கொள்ளிடும். நேம கொஞ்சம் போடுங்க செட் பாக்ஸ்ல. சரி, மைக் அன்மியூட் பண்ணிட்டு சென்றா நல்லா. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் செட் பாக்ஸ்ல அந்த போன் மாடல் ஒன்று போட்டு வச்சுக்கிற உங்களோட நேம போடுங்க கொஞ்சம். சரியா? இப்ப தூரம் இடப்பெயர்ச்சி, கதி வேகம், ஆர்மூடுகள் அமர்மூடுகள். அடுத்தது இந்த பாடத்துல நான் படிக்கிறது என்னென்றால் ஆர்மூடுகள் அமர்மூடுகள் படிச்ச பிறகு சரியா இடப்பெயர்ச்சி நேரம். ஓகே, வரைப்பு படிக்கணும். சரி, ஆனா வரைப்பை நாங்க எதுக்கும் கடைசிக்கே வைக்கும். சரியா? இன்னொரு விஷயம் இதுல வர புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். நான் சொல்றேன் இதெல்லாம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் அல்லது
அல்லது என்ன சொல்லும் நிலைக்குத்தான இயக்கம். நிலைக்குத்தான இயக்கம். இப்போ எழுதுவோம், நான் சொல்றேன்னா எல்லாம் ஒன்றும் மிஸ் ஆகாது. 5வது வரைவுகள். வரைவுகள்ல 2 ஈக்கிற. ஒன்று இடப்பெயர்ச்சி நேர வரைவு, சரியா? அடுத்தது வேக நேர வரைவு. அடுத்து வேக நேர வரைவு. சரியா? எல்லாம் எழுதிட்டா? நான் இவ்வளவு ஸ்லோவா போக தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணினா நல்லா. உங்களுக்கு என்ன இந்த ஸ்பீட்ல போகவா இல்லாட்டி ஸ்பீட் பண்ணவா? இல்லாட்டி இந்த ஸ்பீட் ஓகேயா? ஸ்லோ பண்ணணுமா? ஸ்லோ பண்ண தேவையில்லையா இருக்கும். இதுக்கங்களை ஸ்லோ பண்ணினால் எல்லாரும் தாலாட்டு பாடுற மாதிரி. இது ஓகே தான். ஓகே, கொஞ்சம் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கிளாஸ் இதை டைம், அதை மிஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சில கிளாஸ் மிஸ் ஆயினாலும் அவங்கள்ட்ட இருந்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ளத்துக்கும் மேலும் வசதியா இருக்கும். சேர்ந்து படிச்சென்றால் நல்லமே. சரி, என்ன சொல்லுங்க, இதுல நீங்க சில விஷயத்துல எழுதி கொள்ள போற, ரைட்? தூரம் அளக்குறது எதுல? எப்பயும் மீட்டர்ல. அழகு என்ன? நல்லா விளைக்கோங்க. அழகண்டு செல்றது என்ன? அழகண்டு செல்றது அவர்கிட்ட பேரு மீட்டர். குறியீடென்றால் என்ன எழுத போற? சிம்பிள் எம். சொல்ற விளங்குதா? திணிவிட திணிவிட அழகு என்னன்னு சொல்லி கேட்டா என்ன? கிலோ கிராம் எழுதணும். குறியீடு கேட்டா தான் என்ன? சிம்பிள் கே, சிம்பிள் ஜி. சொல்ற விளங்குதா? அதுல வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க. அப்ப எனக்கு இது ஒவ்வொன்றுடைய அலகுகள் சொல்லிடுமா? ஸ்கூல்ல ஆல்ரெடி படிச்சிருக்கும் சில ஆட்கள். தூரம் எப்பயுமே தெரியும் மீட்டர்ல, இடப்பெயர்ச்சியும் மீட்டர்ல. அப்ப கிட்ட எழுதிக்கொள்ளணும், நீங்க எழுதின சொல்லி. கதிக்கு என்ன? கதி வேகம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். வித்தியாசத்தை நான் சொல்றேன், பெரிய வித்தியாசம் ஒன்று இல்ல. 2 பேருக்கும் அழகு ஒன்றுதான். என்ன அழகு? இப்ப கொஞ்சம் முன்னாடி படிச்சது, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினது. மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கதிக்கும் அதே தான், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது எழுதிக்கோங்க, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இதெல்லாம் எப்படியே வந்தெல்லாம் படிக்கிறேன் நாங்க, ஒன்றும் யோசிக்க வேணாம். இப்போ ஏன் எழுதி கொள்றேன்டால் நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருக்கும். ஐசிட்டியும் கொஞ்சம் நான் வந்து புதுசா அதை செல்ல தேவையில்லை. ஐசிட்டியும் கொஞ்சம் எழுதி கொண்டு போனா சரி. படிச்சாதாக்கள் சும்மா நீங்க இப்போ எழுதுங்கோ, நான் எப்படியும் விளங்கப்படுத்துவேன் அதெல்லாம் எப்படியும் வந்து. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, சரியா? சின்ன சின்ன விஷயங்கள். எம்எஸ் மைனஸ் 1, எம்எஸ் மைனஸ். 6 மூடுகள் அழகு என்னென்றால் படிப்போம் எப்படி வந்து. என்ன? இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஆனால் -1 நீக்கிற இடத்துல என்ன வரும்? -2 வரும், சரியா? கட்டாயம் இந்த எம்முக்கும் செகண்டுக்கும் இடையில சின்ன ஒரு வித்தியாசம், அந்த கெப் ஒன்று ஈக்கணுமா? ஒட்டி எழுதுறல்ல சரியான மெத்தட் என்னென்றால் அழகு எழுதும் போது வித்தியாசமான 2 பேர் என்றால் சின்ன கெப் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா கெப் பெருசா தேவையில்லை, சின்ன கெப் ஒன்று ஈக்கணும். ஒட்டி எழுதுறல்ல, இப்படி எழுதுறல்ல மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சின்ன கெப் கொண்டு விடும், சரியா? அதுக்கெல்லாம் பிழை போட்டுறல எக்ஸாம்ல, ஆனாலும் ஒரு சரியான முறையிலே படிப்போமே, சரியா? எம்எஸ் என்ன ஏ லெவல்ல அதுக்குன்னு தனியா கேள்வியே தாரு,
சரியா? பார்ப்போம் எத்தனை பேருக்கு இது கிளியர் ஆயிக்கிறாண்டு. கிலோகிராமுக்கு இப்படி எழுதுறது சரியா, இப்படி எழுதுறது சரியா? ரெண்டாவது உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகி சிம்பிள் இது சரி. இது இல்ல, இதுதான் சரி. சிம்பிள் கே சிம்பிள் ஜி. சரி, மீட்டர் செகண்ட் -2. சரி அமர்மூடுகளுக்கும் மீட்டர் செகண்ட் -2. அமர்மூடுகளுக்கும் மீட்டர் செகண்ட் -2. ரைட். சரி, அப்ப இவங்க தான் அலகுகள் தெரிஞ்ச ஒரு ஆட்கள். அடுத்த இந்த பாடத்துல நான் ஒன்றும் எழுதாத ஒரு ஆள் ஒன்று இருக்கிறேன், ஆனா அவரை படிக்கணும் கட்டாயம். அதுவும் ஒரு கேள்வியா வரும். ஒன்று இந்த அலகுகளை நேரடியா கேட்கிற மாதிரி கேள்விகள் வரும். நான் எப்படி எப்படி கேள்வி வரேன்னு சொல்லி கொண்டுதான் போவேன். அப்ப நீங்க உடனே சரியா இதுல கேள்வி வரண்டால் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளணும். சரியா? இந்த அலகுகளை கேட்டு கேள்வி வரும். வேற வேற என்ன கேள்வி என்றால் படிச்சுக்கிறான் எண்ணிக்கணியம் எழுதிக்கொள்ள வேணாம், நான் எழுதுவோம். அடுத்தது என்ன கணியம்? கணியம், ஆஹ் காவிக்கணியம். காவிக்கணியம். செல்லேலுமா இதுல எண்ணிக்கணியம் யாரு? தூரம் இடப்பெயர்ச்சியில் எது எண்ணிக்கணியம், எது காவிக்கணியம்? தூரம் காவிக்கணியம். இல்ல, கெஸிங் பிழை ஆயிட்டு. தூரம் எண்ணிக்கணி, இடப்பெயர்ச்சி காவிக்கணியம். பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. இடப்பெயர்ச்சி காவிக்கணியம். ரைட். இப்ப என்ன செய்யணும்? நீங்க இவ்வளவுத்தையும் எழுதிட்டு தானே, இவ்வளவு எழுதிட்டு தானே. ஓகே, இப்ப இதை அழிச்சிட்டு நான் ஹெடிங் போடுங்க. சின்ன ஹெடிங் உண்டு, அந்த 5 எழுதிட்டானே, அதுக்கப்புறம் ஹெடிங் கொண்டு போடுங்க. எண்ணிக்கணியங்களும் காவிக்கணியங்களும். எண்ணிக்கணியங்களும் காவிக்கணியங்களும். ரைட். இன்னொரு 3 மினிட்ஸ்ல எங்களோட மீட்டிங் ஒட்டோவா கேன்சல் ஆகும். நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். அது ஜூம்ல சின்ன ஒரு இது ஒன்று இருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆயிக்குமே ஜூமுக்கு 40 மினிட்ஸ்ல என்ன செய்யணும்டா ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகும். ஏன்னா அவங்க ஃப்ரீயா தர சேவிஸ் ஒன்று என்னது ஜூம் கம்பெனியால. அப்ப 40 மினிட்ஸுக்கு ஒருக்கத்தான் மீட்டிங் போடலும். அப்ப 40 மினிட்ஸ்ல இப்ப கிளாஸ் கேன்சல் ஆகும் ஒட்டோவாக. நீங்க மறுகாலம் என்ன செய்யணும்டா அதே லிங்கை கிளிக் பண்ணி மறுகாலம் ஜாயின் ஆகும். சரியா? அதில் சின்ன பிரச்சனையோட இருக்கிற என்னென்றால் ஒரு மீட்டிங் ஒன் பண்ணி அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் என்ன செய்யலும் மற்ற மீட்டிங்குக்கு ஜாயின் ஆகிடும். இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது. கொஞ்சம் நீங்க இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எங்கட இன்னொரு 3 நிமிஷத்துல எங்கட இது கேன்சல் ஆகினது பிறகு நாங்க என்ன செய்வோம், ஒரு 10 நிமிஷத்துல நீங்க மறுகாலம் என்ன செய்யணும், நாங்க குரூப்ல போட்டிருக்கிற அதே லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகும். சரியா? நான் இந்த பிரச்சனைய 7 மணி நேரம் குயிக்கா நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கோட சரியாகிரும். நெக்ஸ்ட் வீக் அந்த பிரச்சனை இருக்காது. இந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறதோ ஒட்டோவா கேன்சல் ஆகுறதோ அது ஒன்றும் இருக்காது. டிரெக்டா என்ன எங்களுக்கு ஃபுல் கிளாஸையும் ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஒரே இதுல செஞ்சு கொண்டு போகிடும். சரியா? ஹெடிங் போட்டுட்டா எண்ணிக்கணியங்களும் காவிக்கணியங்களும். எப்படி என்னோட ஊர்ல எல்லாம் ஹீட்டோ, இங்க எல்லாம் வேறு உள்ள சைடு எல்லாம் அப்படி ஹீட். கெண்டி யாரு சரிக்கிறா இல்ல என்றால் நான் கேம்பஸ் லீக செல்ல யூனிவர்சிட்டி எங்கட பேராதன் யூனிவர்சிட்டி லீக செல்ல இப்ப இவ்வளவு இங்க ஹீட் இருந்தாலும் அங்க நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும். இல்ல பெஸ்டான கிளைமேட். கெண்டி ஒருத்தரும் இல்லையா? சரி, அப்ப திரும்பி போட்டுட்டு எண்ணிக்கணியங்களும் காவிக்கணியங்களும் கீழே எழுதுங்க. நாங்க எண்ணிக்கணியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
எண்ணிக்கணியங்களாம் காவிக்கணியங்கள் என்றாலும் இப்ப உங்களுக்கு இந்த தூரம் இடப்பெயர்ச்சி இதுகள் எடுத்துக்கொண்டால் நீங்க தூரம் உங்களுக்கு தெரியும் 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் இப்படி நீங்க என்ன சொல்ற ஒரு பெருமானம் ஒன்று வருமா இல்லையா வரும் திணிவென்றால் பாருங்க பெருமானம் ஒன்று கட்டாயம் வரும் 10 கிலோகிராம் 20 கிலோகிராம் இல்லாட்டி 20 கிராம் எப்படி சரி ஒரு பெருமானம் வரும் சரியா அந்த பெருமானம் ஒன்று இருந்தால் ஒரு பருமன் அது பெருமானம் சொல்றது என்ன ஒரு பருமன் ஒரு சைஸ் ஒன்று இருந்துச்சு சரியா ரைட் 10 மீட்டர்ண்டா இவ்வளோ சைஸ் சரியா 10 கிலோண்டா இவ்வளோ பாரம் இப்படி என்று சொல்லி ஒரு அளவொண்டிக்கிறேன் அப்ப அதை நாங்க பெருமானத்தை தான் என்னன்னு சொல்ற சயின்ஸ்ல பருமன் அப்ப பருமன் என்று சொல்ற விஷயம் பருமன் வந்து எண்ணிக்கணியம் என்றாலும் பருமனிக்கும் அதாவது பெருமானம் ஒண்டிக்கும் காவிக்கணியம் என்றாலும் என்னைக்கும் பருமன் ஒண்டிக்கும் அதாவது பெருமானம் அடி ஞாபகம் வச்சுக்கொண்டா பருமன் ஒண்டிக்கும் சரியா ரைட் பருமனோட சேர்ந்து